காலை வணக்கம் குழந்தைகளே! இன்று நாம் பாடம் 3 பழமும் படகும் என்ற பாடத்தின் தொடர்ச்சியாக பக்கம் எண் 40 மற்றும் 41 உள்ள பயிற்சிகளை இக்காணொளியில் கற்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க, முதலில் பக்கம் எண் 40 உள்ள மழை என்ற தலைப்பில் அமைந்த பாடலின் வரிகளை படிப்போமா? மழை கூடுது பார் வானத்திலே மேகக் கூட்டங்கள், மின்னுது பார் தூரத்திலே மின்னல் கீற்றுகள், தடதட என இடி இடிக்குது தாளம் தப்பாமல், குடுகுடு என ஓடுவோமே வெளியில் நிற்காமல், கலகல என சிரிப்போமே கள்ளம் இல்லாமல், கப்பல் விட்டு மகிழ்வோமே கவலை இல்லாமல். குழந்தைகளே, இப்பாடலின் வரிகள் உங்களுக்கு புரிந்ததா? இப்பொழுது இப்பாடலை ராகத்தோடு கேட்டு மகிழ்வோமா? குழந்தைகளே, பாடலை நன்றாக கவனித்தீர்களா? மழையில் நனைய எல்லோருக்கும் பிடிக்கும் தானே? யாரெல்லாம் மழை நீரில் கப்பல் விட்டு மகிழ்ந்தீர்கள்? கூறுங்களேன். குழந்தைகளே, அடுத்ததாக பக்கம் எண் 41 உள்ள பயிற்சிகளை செய்ய போகிறோம். வாங்க, பயிற்சி பகுதிக்குள் செல்லலாமா? முதலில் ஊ வரிசை உயிர்மெய் நெடில் எழுத்துக்களை படிப்போமா? இக்கு கூட்டல் ஊ கூ, நு சு நு டு நு து நு பு மு யு ரு லு உ லு ளு ரு நு. இவை அனைத்தும் ஊ வரிசை உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் ஆகும். குழந்தைகளே, இப்பகுதியில் வரும் சொற்கள் அனைத்தும் ஊ வரிசை உயிர்மெய் நெடில் எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டவை. வாங்க, பயிற்சி பகுதியை படிக்கலாமா? பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவேன். வாங்க, படத்தின் பெயரை சொல்லி எழுத்தை அறியலாமா? முதலில் கூ கூண்டு, கூ கூடாரம். அடுத்து தூ தூண், தூ தூண்டில். அடுத்து பூ பூரி, பூ பூண்டு. அடுத்து மூ மூடி, மூ மூங்கில். குழந்தைகளே, படத்தின் பெயரை கற்றுக்கொண்டதோடு அதன் எழுத்துக்களையும் தெரிந்து கொண்டீர்கள். குழந்தைகளே, அடுத்ததாக அதே பகுதியில் உள்ள படமும் சொல்லும் என்ற பயிற்சிக்கு செல்வோமா? வாங்க, படங்களை பார்த்து சொல்லை படிப்போமா? இது என்ன படம்? கூடு, கூடு கூடு. அடுத்து இது என்ன படம்? சூரியன், சு ரி யா இன் சூரியன். அடுத்து இது என்ன படம்? இது குண்டூசி, கு இன் டு சி குண்டூசி. கீழே வாங்க, இது என்ன படம்? தூண்டில், து இன் டி இல் தூண்டில். இது நூல், நு இல் நூல். இது என்ன படம்? பூட்டு, பூ இட்டு பூட்டு. கீழே வாங்க, இது என்ன படம்? மூங்கில், மூ இங் கி இல் மூங்கில். இது என்ன படம்? வல்லூறு, வா இல் லு ரு வல்லூறு. இறுதியாக இது என்ன படம்?
வானூர்தி. வா நூ இர் தி வானூர்தி. குழந்தைகளே, படங்களின் பெயரை தெரிந்து கொண்டதோடு அதனை படிக்கவும் நன்றாக கற்றுக்கொண்டீர்கள். நன்று.